வணக்கம். ஜூன் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கும் உரியது, ராகு பகவானுக்கும் உரியது. சனி பகவான் இன்னும் 2 வருடத்திற்கு 3 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். மேஷம், கன்னி, தனுசு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகு பகவான் இன்னும் 1 வருடத்துக்கு 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். ரிஷபம், துலாம், மகரம். மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு தான் வழிபாடுகள் நான் சொல்லியிருக்கோம். நேற்றும் இன்றும் பலன்கள் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கு. சில ராசிகளுக்கு மாறி இருக்கு. அது யாருக்குங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். மேஷ ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சிறப்பாக இல்லை. நிதானம், பொறுமை. பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு அல்லது பெருமாளுக்கு தீபம் போட்டே தீரணும். தயவு செய்து 2 நாட்களும் நிதானம், பொறுமை, கவனம். யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களோட பிறவி பலவீனம், அவசரம், அதனால ஜாக்கிரதை. ஆனா சுறுசுறுப்புன்னு நினைச்சுக்குவீங்க, அது அப்படி இல்லை. கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் வெள்ளி, 2 தெற்கு சிவப்பு. சனி 3 7 தெற்கு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. 2 நாட்களும் தயவு செய்து படியுங்கள். மொச்சை கொட்டை வேக வைத்து எள் கலந்து சோறு கொடுங்க. 2 நாட்களும் ஏழைகளுக்கு நல்லது அது. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களை வெள்ளி சனி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்குகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே வழிபாடு முக்கியம். பண விஷயத்துல ஜாக்கிரதை. இரக்கமுள்ள மனசுக்காரர் நீங்க. கவனம், பொறுமை, நிதானமா இருங்க. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் வெள்ளி 7 மேற்கு பச்சை. சனி மேற்கு 2 நீலம். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. 2 நாட்களும் தயவு செய்து படியுங்கள். மொச்சை கொட்டை வேக வைத்து எள் கலந்து சோறு கொடுங்க. 2 நாட்களும் ஏழைகளுக்கு நல்லது அது. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களை வெள்ளி சனி 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாணமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. என்ன திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு, ஜாகிரதை. உங்க பேச்சு சாமர்த்தியம், பிறவி பலம் ஜெயிக்கிறது. நல்ல நாட்களாக வெள்ளி சனி 2மே இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு அல்லது பெருமாளுக்கு தீபம் போட்டே தீரணும் வசதிப்பட்ட நேரத்தில். வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. ஏன், வைத்தறிச்சல் நிறைய இருக்கு. யாருக்கு? மற்றவங்களுக்கு. அனுகூலமான எண் வெள்ளி 7 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. சனி 4 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பார்க்கலாம். அல்லது புஷ்ப மாலிகா அல்லது ராக மாலிகா, இதெல்லாம் புத்தகம் கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க. நல்ல மாற்றங்களை, புதிய வெளிச்சத்தை உணர்வீர்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு எள்ளு மொச்சை கொட்டை கலந்த சோறு கொடுங்க. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சில மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். 2 நாட்களும் இதை செய்யுங்க. ஓம் ஓம் ரமணரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரக்தையே போற்றி. 3 4 5 மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நல்லது. கடகராசிக்கார நேயர்களை சூப்பரான நாட்கள் 2 நாட்களும். வெள்ளி சனி 2 நாளுமே ரொம்ப ரொம்ப பிரமாதம். ஜெயிக்கிறீங்க. நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். உங்களோட பிறவி பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், அது ஜெயிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை அம்மனுக்கோ பெருமாளுக்கோ தீபம் போட்டே தீரணும். ஆமாம். ஏன்? பூசத்தினுடைய தலைவர் சனி. அஷ்டம சனி தொல்லை பூசத்திற்கு எப்பொழுதுமே குறைவு. அதுக்காக இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. ஆனால் கடகத்திற்கு கொஞ்சம் தொல்லைகள் குறைவு தான். மொத்தத்தில் 2 நாளும் நல்ல நாள். திருஷ்டி இருக்கு. திருஷ்டியை குறைக்க வழிபாடு முக்கியம். ஆமாம். அனுகூலமான எண் வெள்ளி 2 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சனி 7 6 தெற்கு கிழக்கு பச்சை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பார்க்கலாம். அல்லது புஷ்ப மாலிகா அல்லது ராக மாலிகா, இதெல்லாம் புத்தகம் கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க. நல்ல மாற்றங்களை, புதிய வெளிச்சத்தை உணர்வீர்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு எள்ளு மொச்சை கொட்டை கலந்த சோறு கொடுங்க. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சில மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். 2 நாட்களும் இதை செய்யுங்க. ஓம் ஓம் ரமணரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரக்தையே போற்றி. 3 4 5 மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாட்களும் சிறப்பாக இல்லை.
வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, அலட்டல் அதிகம், கௌரவம் அப்படிங்கிற பேரில் அசட்டு, தைரியம், பிரஸ்டீஜ், தேவையற்றது இதெல்லாம் அதிகமாக இருக்குது. நிதானமாக இருங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை அம்மன் அல்லது வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு தீபம் போட்டுறணும். பூரத்தினுடைய தலைவர் சுக்கிரன், அதனால் மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். 2 நாட்களும் நிதானம், பொறுமை. வழக்கமான தில்லு, தட்டாலடி, மிரட்டல் எதுவும் வேண்டாம். அனுகூலமான எண் வெள்ளி 5 தெற்கு சிவப்பு, சனி 7 மேற்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது. 2 நாட்களும் தயவு செய்து படியுங்கள். மொச்சை கொட்டை வேக வைத்து எள் கலந்து சோறு கொடுங்க. 2 நாட்களும் ஏழைகளுக்கு நல்லது அது. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாட்களுமே சூப்பர். வெள்ளி சனி 2 நாட்களும் பிரமாதம். கலக்கிறீங்க, நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான நாள். உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். அப்புறம் என்ன, கலக்குங்க. திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் வெள்ளி 2 6 வடக்கு கிழக்கு பச்சை நீலம். சனி 3 9 மேற்கு கிழக்கு நீலம் பச்சை. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பார்க்கலாம், அல்லது புஷ்ப மாலிகா அல்லது ராக மாலிகா, இதெல்லாம் புத்தகம் கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். நல்ல மாற்றங்களை, புதிய வெளிச்சத்தை உணர்வீர்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு எள்ளு மொச்சைக்கொட்டை கலந்த சோறு கொடுங்க. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சில மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். 2 நாட்களும் இதை செய்யுங்க. ஓம் ஓம் ரமணரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரக்தையே போற்றி. இந்த 3 4 5 மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நல்லது. துலாராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு கட்டாயம் தீபம் போட்டுருணும். ஏன்னா அதனுடைய தலைவர் ராகு. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். ஏன், வெற்றி அதிகம். இன்னைக்கு மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் ராகுவே போற்றி, ராகுவே போற்றி, ராமனே போற்றி, ராமனே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அல்லது அஸ்தீகரே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். நல்லது. கோயிலில் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஆமாம், தயவு செய்து சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி ஒரு 2 பக்கமாவது படித்து பாருங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நல்லது. பிரமாதமான நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் வெள்ளி சனி 2 நாட்களும் சூப்பர் என்று சொல்ல முடியாத அளவிற்கு சந்திராஷ்டமம். மனசு புத்தி வேலை செய்யாது. அசைவ உணவு கூடாது. ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே வழிபாடு முக்கியம். ஆமாம், கவனம், நிதானம், பொறுமை. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் சனிக்கிழமை பெருமாள் அல்லது அம்மனுக்கு தீபம் போட்டே தீரணும். நிதானம். 3 நட்சத்திரக்காரர்களும் 2 நாட்களும் பொறுமை. ஒரே வார்த்தை, நிதானம். முக்கிய முடிவு கூடவே கூடாது. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. வெள்ளி சனி 2 நாட்களும் ஜாக்கிரதை. 2 நாட்களும் காலையிலையும் சாயந்தரமும் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. உடையார் படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சோறு பசி ஆத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடட்டும். மனசுல நிதானம், கவனம். 2 நாட்களும். தனுசு ராசிக்கார நேயர்களை பரவாயில்ல, ஓகே. ஆனால் நல்லா ரொம்ப நல்ல நாள்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல. ஏன்னா நாளையிலேருந்து சந்திராஷ்டமம். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிலேருந்து சந்திராஷ்டமம் அதிகமாகிடும். மனசு புத்தி வேலை செய்யாது. இன்னும் சரியாக சொன்னால் 3 மணிலேருந்தே நாளைக்கு 3 மணிலேருந்து சந்திராஷ்டமம். எனவே இன்று பரவாயில்ல. வழிபாடு முக்கியம். விநாயக பெருமானுக்கு காலையிலையும் சாயந்தரமும் தீபம் போட்டுருங்க. ஓம் ஓம் கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இந்த வழிபாடு பண்ணுனா நல்லது, வெற்றி உண்டு. இல்லைன்னா தோல்வி இருக்காது. அப்படிதான். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. உளுந்து வடை அல்லது உளுந்தில் செஞ்சது ஏதாவது இட்லி தோசை ஏதாவது உளுந்து கலந்துருக்குதா
உணவு வகைகளை ஏழைகளுக்கு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இன்னைக்கு நாள் பரவாயில்ல, நாளையிலிருந்து சரியில்லை. 3 நாள் சந்திராஷ்டமம் சாயந்தரத்தில் இருந்து நாளைக்கு. அனுகூலமான எண் இன்னைக்கு 7 தெற்கு வெள்ளை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம். கலகிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான நாள், சந்தோஷம். அப்புறம் என்ன, நல்லா இருங்க. 2 நாளும் சூப்பர். அப்போ திருஷ்டி இருக்காதா? பின்ன இல்லாமல் அதுக்கு மட்டும் வழிபாடு செய்யணும் சொல்கிறோம். நல்ல நாட்கள் 2 நாட்களும். உங்கள் பிறவி பலமான நிதானம் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் வெள்ளி 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சனி 7, 6 வடக்கு கிழக்கு நீலம் வெள்ளை. இந்த 2 நாட்களும் தயவு செய்து சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம், விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. ஏழைகளுக்கு நீல நிற துணி அல்லது கருப்பு நிற துணி அல்லது வெள்ளை நிற துணி தானமாக கொடுங்க. பழசு புதுசு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உச்சை சிரவசே போற்றி, உச்சை சிரவசே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நல்லது. வழிபாடு முக்கியம். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வெள்ளி சனி 2 நாட்களும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்கள் பிறவி பலமான தைரியமும் கவனமும் பொறுமையும் ஜெயித்தே தீரும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். சரி, அப்புறம் என்ன, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை பெருமாளுக்கு அல்லது அம்மனுக்கு தீபம் போட்டே தீரணும். ஆமாம், உறுதி, கவனம். ஏன், வெற்றி அதிகமாக வருது, ஜாக்கிரதை. வெற்றி அதிகம், அதனால் ஆணவம் வேண்டாம், கர்வம் வேண்டாம். அனுகூலமான எண் வெள்ளி 7, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சனி 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். இந்த 2 நாட்களும் தயவு செய்து சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம், விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. ஏழைகளுக்கு நீல நிற துணி அல்லது கருப்பு நிற துணி அல்லது வெள்ளை நிற துணி தானமாக கொடுங்க. பழசு புதுசு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உச்சை சிரவசே போற்றி, உச்சை சிரவசே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நல்லது. வழிபாடு முக்கியம். மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். வெள்ளி சனி 2 நாட்களுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும், பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை பெருமாளுக்கு அல்லது அம்மனுக்கு தீபம் போட்டே தீரணும். ஆமாம், உறுதி. சரி, மொத்தத்தில் சூப்பர். திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் வெள்ளி 3, 4 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு. சனி 7, 5 வடக்கு மேற்கு நீலம் வெள்ளை. இந்த 2 நாட்களும் தயவு செய்து சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. ஆழ்வார்கள் ஓர் எளிய அறிமுகம், விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை. சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. ஏழைகளுக்கு நீல நிற துணி அல்லது கருப்பு நிற துணி அல்லது வெள்ளை நிற துணி தானமாக கொடுங்க. பழசு புதுசு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உச்சை சிரவசே போற்றி, உச்சை சிரவசே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நல்லது. வழிபாடு முக்கியம். நேயர்களே, நேற்றும் இன்றும் பலன்கள் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.